காவிரியில் உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 75,748 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக உபரிநீர் திறப்பு 75,748 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், உபரிநீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையானது கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் குடகு, மைசூர், மண்டியா, சிவமோகா, ஆசியம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு கனமழை பெய்து வருகிறது. அதே போல் கேரள மாநிலம், வயல்நாடு, நீலகிரி மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 36,772 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த அணையில் 748 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 8 அடி உயர்ந்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் 8 அடி உயர்ந்துள்ளது. அதே போல கபினியில் உள்ள மைசூரில் உள்ள கபினிக்கு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருது. இதற்கு காரணம் நீலகிரி மற்றும் கேரளா மாநில வயல்நாடு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இன்று காலை 42,000 கனஅடியாக இருந்தது. படிப்படியாக உயர்ந்து 47, 48 தற்போது 50,000 கனஅடியை கடந்து நீர்வரத்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி கடந்த 3 நாட்களாகவே கபினி அணையில் இருந்தால் அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய அணையின் நீர் மட்டும் 81.76 அடியாக உள்ளது. 84 அடியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது அந்த கபினி அணையிலிருந்து 70,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல் மைசூர் மாவட்டத்தில் உள்ள நுகு என்ற தடுப்பணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த தடுப்பணையிலிருந்து கிட்டத்தட்ட 5,000 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த வெளியேற்றப்படக்கூடிய நுகு அணையிலிருந்து வரக்கூடிய அணை கபிலா ஆற்றில் கலந்து அங்கிருந்து கபினியில் வரக்கூடிய நீர் இரண்டும் சேர்ந்து காவேரி ஆற்றில் தற்போது கொண்டிருக்கிறது. இந்த மொத்த 3 அணைகளில் இருந்து மொத்தமாக பார்த்தா 75,748 கன அடி தற்போது உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக மேலும் காவேரியில் உபரி நீர் திருப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த தண்ணீர் காவேரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் கிட்டத்தட்ட அந்த காவேரி ஆற்றுப்படுக்கையில் உள்ள 5 தரப்பாலங்கள் தற்போது தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதே போல் ஆற்றில் யாரும் குளிக்கவோ கடக்கவோ அல்லது கால்நடைகளை சுத்தம் செய்யவோ செல்லக்கூடாது எனும் பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.